வணக்கம். இன்னைக்கு நம்ம லகர வேறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மயங்கொலிகள், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுடைய திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்துல மொத்தம் 7 அலகுகள் கொடுத்துருக்காங்க. இதுல 6 அலகுகள் அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்கிறோமோ அந்த திறனுக்கு ஏற்ற மாதிரியும், 7வது அலகு அப்படிங்கிறது நம்மளுடைய மனப்பாடம் செய்யக்கூடிய திறன். அதாவது அதுல நம்ம என்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியம் மற்றும் உரைநடை பகுதியில் குறிப்பிட்ட தலைப்புகள் மட்டும். இந்த 6 அலகுகள்லையும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இலக்கணம். இந்த இலக்கணம் 2ஆ பிரியும். எழுத்து, சொல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா தலைப்புகளுமே எழுத்துங்கிற தலைப்புல தான் என்ன செய்யுது அப்படின்னா வருது. எழுத்துங்கிற தலைப்புல தான் வருது. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு பார்த்துருக்கோம். அடுத்ததான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது லகர வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த லகர வேறுபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய பொருளை என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறிடும். முதல் கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருளை தேர்க. தோட்டத்தில் மேய்து டேஷ் பசு, வெள்ளை பசு. பாலின் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்தி நிறம் ஒரு குட்டி அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு குட்டி அப்படின்னா அந்த நிறத்திற்கு அது ஆகி வருது. சரிங்களா, அந்த கலர்ல அது இருக்கு. சரிங்களா, அது வந்து அந்த நிறத்தை குறிக்கக்கூடியது. அப்போ தோட்டத்தில் மேய்து இந்த வெள்ளை கிடையாது, இந்த வெள்ளை கிடையாது, இந்த வெள்ளை. வீட்டுக்கு வெள்ளை அடிச்சான்னு சொல்றாங்க. வெள்ளை அப்படிங்கிறது நிறத்தை குறிக்காமல் அந்த சுண்ணாம்புக்கு ஆகி வர்றது அது ஆகு பெயர். சரிங்களா, அப்ப இந்த இடத்துல தோட்டத்தில் மேய்து அது என்ன கலர், அதனுடைய பண்பை குறிக்குது. வெள்ளை கலர் பசு, வெள்ளை பசு. இது 2வது கேள்வி பாருங்க, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து. இப்ப இதுல நம்ம வேற ஏதாவது லகரம் போட்டோம்னா அதனுடைய பொருளை என்ன செஞ்சிடும், மாறிடும். அடுத்து, வீட்டுக்கு டேஷ் அடித்தான். இப்ப சொன்ன மாதிரி வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். இந்த வெள்ளை அப்படிங்கிறது வெண்மை நிறத்தை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய சுண்ணாம்பு என்ன செய்யுது அப்படின்னா குறிக்குது. சரிங்களா, அப்ப இது ஆகு பெயர். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்றது ஒரு வகையான ஆகு பெயர். அதாவது அந்த வெள்ளை அப்படிங்கிறது அந்த நிறத்தை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய என்ன செய்யுது, அந்த பண்புக்கு ஆகி வருது. அப்ப இது என்ன ஆகு பெயர் அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்கலாம். இது வந்து பண்பு ஆகு பெயர், அந்த பண்புக்கு ஆகி வருது. சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்புக்கு ஆகி வருது. அடுத்து அந்த அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, வெள்ளை நிறத்தினுடைய பெயர் அந்த நிறத்தை உடைய சுண்ணாம்புக்கு ஆகி வருது. இதுக்கு பேர் வந்து பண்பாகு பெயர். அந்த வெள்ளை கலர்ல இருக்குல்ல, அந்த நிறம் அப்படின்னு குறிச்சிச்சுனாலே அது பண்பு. அப்ப பண்பாகு பெயர். அடுத்து குளவி, குளவி. இந்த குளவி அப்படின்னு என்ன அர்த்தம்னா குழந்தை. குழந்தை அப்படின்னு நம்ம எழுதணும்னால இந்த லகரம் போட்டு தான் எழுதுவோம். அப்ப இந்த குளவிங்கிறது கண்டிப்பா குழந்தைக்கு தான் வரும். குளவி கொட்டிருச்சு அப்படின்னு சொல்றோம். ஒரு வகையான பூச்சி, ஒரு வகையான பூச்சி. குளவி கொட்டிடுச்சு நம்ம இந்த குளவின்னு சொல்ல மாட்டோம், இது தவறு. குளவி அப்படின்னா இதுதான் குளவி. சரிங்களா, இப்ப குளம் அப்படின்னு சொன்னா இது நீர் நிரம்பி இருக்கக்கூடிய குளத்தை குறிக்கக்கூடியது. இந்த குளம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம் அந்த மாதிரி இருக்கிறத குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல ஆப்ஷன் சி. அடுத்து, பூ டேஷ் வீசும் அப்படின்னா மனம், நறுமணம் வீசும் பூ. இந்த மனம் அப்படின்னா பூவின் மனத்தில் மனத்தை பறிகொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவின் மனத்தில் மனதை பறிகொடுத்தேன். இந்த மனம் அப்படின்னா அப்ப உள்ளம் அப்படிங்கிற பொருளை தருகிறது. அடுத்தது, விதி, வீதி. விதி இது எனக்கு நீ எழுதப்படாத விதி, எழுதப்படாத அல்லது எழுதப்பட்டனாலே அதுக்கு பேர் சட்டம். வீதி அப்படின்னா கடை தெரு. ஆப்ஷன் ஏ. கொடு, கோடு. கொடு அப்படின்னு என்ன அர்த்தம், கொடுனா கொடுக்கிறது, ஈகை. கோடு அப்படின்னு என்ன அர்த்தம், நேராக வரையக்கூடிய ஒண்ணு. சரிங்களா, அப்போ கொடுத்தல் மற்றும் நேராக வரைதல். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, அலை, அலை. இந்த அலை அப்படின்னாலே நமக்கு தெரியும் கடல் அலை, கடல் அலை. அதே மாதிரி நாளெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குறான், அலைந்து திரிதல். அலைந்து திரிதல் சொல்லுவாங்கல்ல, நாயா அலையுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அலைஞ்சு திரிகிறது. இதுக்கும் இந்த அலை தான் வரும். அலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். கூப்பிடுப்பா, அவங்கள கூப்பிடு, அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்றது. கால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அலை அது. இந்த அலை அப்படின்னா புற்று அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து, ஆணி, ஆணி. இந்த ஆணி அப்படின்னு சொல்லக்கூடியது எதை குறிக்கக்கூடியது, செவத்தில் அறையக்கூடிய ஆணி, எழுத்து ஆணி. இதெல்லாம் வந்து கூர்மையான பொருளை குறிக்கும் போது இந்த ஆணி வரும். இப்ப சரி, இப்ப நீங்க கேட்கலாம், பிரியாணி, இந்த நீ வரும். சரிங்களா, பிரியமான ஒரு பொருள் அப்படின்ற ஒரு இதுல வந்து குறிக்கக்கூடிய முகலாயர்களினுடைய ரொம்ப விருப்பமான ஒரு பொருள் என்னதான், பிரியாணி. சரி, இப்ப ஆணி அப்படின்றது எழுத்தாணி அல்லது சுவரில் அணியக்கூடிய ஒரு ஆணி. எழுத்தாணி கொண்டு எழுதினர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆணி அப்படின்றது மாதத்தை குறிக்கக்கூடியது. ஆணின்றது மாதத்தை என்ன செய்யக்கூடியது அப்படின்னா குறிக்கக்கூடியது. அப்போ அந்த லகர லகர வேறுபாடுன்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஏதாவது நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன செஞ்சிடும், மாறிடும். குளம், குளம், குளம் அப்படின்னு சொல்லும் போது நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த குளம் அப்படின்றது குடிவகை அந்த மாதிரி இதெல்லாம் குறிக்கக்கூடியது. குளம் அப்படின்றது நீர் நிரம்பி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த நகர வேறுபாடுகள்லையே தன்மை அப்படின்னு சொல்லும்போது அது குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது. தன்மைனா அது குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது. அவரோட இயல்பே அதேப்பா அப்படின்னு சொல்றதை குறிக்கும்ல, அது வந்து இந்த தன்மை. தன்மை அப்படின்னா இயல்பு. அடுத்தது உழை, உழை, உழைச்சு சம்பாதிப்பா அப்படின்னு சொல்றது, இது உழைப்பு. உழை அப்படின்னா சேரு. உழைமான், இந்த உழைன்றது மானையும் குறிக்கும், மானினுடைய ஒரு வகை, அதையும் குறிக்கும். இந்த உழைங்கிறது உழைப்பு. இந்த உழை என்ன அர்த்தம்? பாரியினுடைய மகளிர் என்ன செய்வாங்க, பொன்னுலையில் நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகவான் நல்கினால், கொதிக்கக்கூடிய உலை, இது குறிக்கக்கூடிய. உதாரணமா கொதிகலன் உலை அப்படின்லாம் சொல்லுவோம், அது வந்து அதை குறிக்கக்கூடிய. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல உலை அப்படிங்கிறது உழைப்பு. இந்த உலைங்கிறது சேரு அப்படிங்கிற ஒரு பொருளையும் தரும், உழைமான் அப்படின்ற ஒரு பொருளையும் தரும். அடுத்ததா ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை. வரினா நீளமா? கிடையாது. வரினா வறுமையா? இல்லை. வரினா வண்ணமா? வரினா நம்ம கட்டக்கூடிய வரி. வரின்றது ஒரு தொடர் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. வரி வரியா எழுதியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றது தொடர் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. இது ரொம்ப இந்த மாதிரியான வித்தியாசமாக வரக்கூடிய இடங்கள்லாம் நம்ம ரொம்ப பார்த்து வச்சுக்கணும். இப்போ உதாரணமா சொல்லுவோம்னா, இப்போ ஊழி அப்படின்னு சொல்றோம். இந்த ஊழி அப்படின்னா உளி அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு கருவி. உளினா ஒரு கருவி. இதே இந்த உளினா அது வந்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் வந்து ஊடால அங்கங்கே வரும். அதெல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, புதுசாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இது நாள் வரைக்கும் என்ன தெரியும்? உளி அப்படிங்கிறது கருவின்னு தெரியும். உளி அப்படிங்கிறது இடம்னு தெரியுமா? ஆனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பறவை, பறவை. இந்த பறவை அப்படின்னு சொல்லும் போது கடல். ஆழி பேரலை பறவை. கடலுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு, வாரணம் அந்த மாதிரிலாம். அதில் ஒன்று தான் கடல். பறவை, பறவை. இந்த பறவைங்கிறது புள்ளினங்களை குறிக்கக்கூடியது. இந்த புல் அப்படின்னா தாவர இனங்களையும், இந்த புல் அப்படிங்கிறது பறவையும் குறிக்கும். அப்ப இந்த பறவைங்கிறது எதை குறிக்கும்? பறவை புல்லை குறிக்கும். அடுத்து கண்ணன் திருமண வீட்டிற்கு மன மகிழ்ச்சியுடன் சென்று மணமக்களை வாழ்த்தினார். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. திருமணம் 3 சொல்லி நகரம், மன மகிழ்ச்சி ரகர நகரம், இருக்கு அப்புறம் தானே வரும். மன மகிழ்ச்சி, மணமக்கள் 3 சொல்லி நகரம். சரிங்களா? இங்க பாருங்க, கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்கள் 2 சொல்லி நகரம் வந்திருக்கு. அப்ப இது தப்பு. இங்க மன மகிழ்ச்சியுடன் திருமண இந்த இடத்துல மாறி இருக்கு, தவறு. இங்க 3 சொல்லி நகரம் மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க அப்ப இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ மன மக்களை, கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன், இது 3 சொல்லி நகரம். இங்கேயே இந்த கொஸ்டின் அவுட். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து தின், தின். இந்த தின் அப்படின்னு என்ன அர்த்தம்? வலிமையை குறிக்கக்கூடியது. திண்மையானவன், வலிமை அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. இந்த தின் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்ணு, சாப்பிடு, தின்னுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றது. முறுக்கு தின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினை மரபே இருக்குது. அப்போ வலிமை மற்றும் உண், ஆப்ஷன் பி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து பெரு, பேரு. பெரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பேரு பெற்றான். பெரு அப்படின்னா ஒரு பெரிய செயலை குறிக்கக்கூடியது. பேரு அப்படின்றது என்ன அர்த்தம்? பேருன்றது மதிப்பு பெறுதல் அப்படிங்கிற ஒரு பொருளை என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். பேருன்றது மதிப்பு பெறுதல். பெரு, பெரிய பேரு பெற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பெற்றான் அப்படின்றதும் அந்த மாதிரியான பொருளை தான் என்ன செய்யும் அப்படின்னா வரும். அடுத்தது பார்க்கலாம். அன்பை டேஷ் போடாதே, அதாவது டேஷுக்கு போடாத. அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அன்பு அப்படின்றத கொடு. அன்பு என்ன செய்? கொடு. ஆனா என்ன செய்யாத, அதுக்கு அளவு வச்சு ஒரு கோடு போடாத. சரிங்களா? அன்பு அப்படிங்கிறதுக்கு அளவே கிடையாது. அந்த பொருள் வந்து நம்மளுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்ட பொருளாக தான் நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம கோடு போடணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் என்ன செய்யாது அப்படின்னா கிடையாது. அப்ப அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்பை வந்து என்ன செய்ய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எங்கேயுமே ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பை வந்து நம்ம போராட்டங்கள் எல்லாம் கொடுக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? கோடு போடக்கூடாது. இந்த இடத்துல கோடு போடாது, அவ்வளவுதான்.
அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கேடு நினைக்காதே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது ரைட். ஆனா கேடு அப்படின்னு போட்டு இங்க போடாதே அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்து வானம். வானம் இது ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருக்கு டவுட் வரக்கூடிய ஒரு இடம். இது புத்தகத்துல அப்படியே இருக்குது. வானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெடி. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வான வேடிக்கை. நம்மளுக்கு என்ன நினைச்சிட்டோம், வானத்துல போடுறதுனால அதுக்கு பேர் வான வேடிக்கைன்னு நினைச்சிட்டோம். தவறு. வான வேடிக்கை அப்படின்னாலே வெடியைத்தான் குறிக்கும். அப்ப இது ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க, வானத்தில், வானம்னா ஆகாயத்தில் வான வேடிக்கை நடைபெறுகிறது, வெடிகளினுடைய வேடிக்கை நடைபெறுகிறது. அவ்வளவுதான். இந்த வானம்னா வெடி. அப்ப வானத்தில் வான வேடிக்கை நடைபெறுகிறது அப்படின்னா இந்த வானம்னா வெடி, அதனாலதான் வெடி வேடிக்கை, வான்ற வெடி. இந்த வானம்னா ஆகாயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அடுத்து வழி. வழி வழி இந்த வழி அப்படின்னு சொன்னா காற்று. ஐயூர் முடவனார் சொல்வார் இல்லையா, வழி மிகின் வழி இல்லை அப்படின்னு சொல்லுவார். வழினா காற்று, இந்த வழி அப்படின்னா காற்று. சரி, இந்த வழி அப்படின்றாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வழினா நெறி, பாதை, அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா குறிக்கக்கூடியது. இந்த வழி அப்படின்னா உடலினுடைய வலியை என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கக்கூடியது. உடல் வலியை குறிக்கக்கூடியதா என்னது அப்படின்னா அந்த வழி. சரிங்களா? அப்ப அந்த பொருள் வேறுபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. இதனால நிறைய பொருட்கள் என்ன செஞ்சிருது அப்படின்னா பொருளே என்ன செஞ்சிருதுன்னா மாறிடுது. ஸோ அந்த வழி வழி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அடுத்து ஆறு அப்படின்ற ஒரு அந்த பொருள் அறிந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. ஆறு, இங்க ஆறுனா மரமா கிடையாது. சரிங்களா? ஆலங்காடுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆலமரங்கள் நிறைந்திருக்கிறது. ஆற்காடு இதெல்லாம் வேற. ஆளுனா மண் கிடையாது. இந்த ஆள் அப்படின்னாலும் மண் கிடையாது. இந்த ஆள் அப்படின்றது ஆளுதலை குறிக்கக்கூடியது. இந்த ஆறு அப்படிங்கிறது என்னது, நதியை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து பாருங்க, விடு. வீடு. விடு அதோட விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கை விடுறது, அது விடு. இந்த வீடு அப்படின்னா தங்கக்கூடிய இடம். இல். சரிங்களா? புலி சேர்ந்து தங்கிய கல் அலை போல. அலை, கல் அலை. அலைனா புற்று, அந்த தங்கக்கூடிய இடத்தை குறிப்பாங்க காவல் பெண்டு. அப்ப இல் அப்படின்னா இல்லம். அதனாலதான் இல்லத்தில் இருப்பவளுக்கு பேரு இல்லாள் அப்படின்னு பேரு. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். பழந்தமிழர்கள் அறத்தின் வழியாக போர் செய்தாங்க. பொருள் ஈட்டுவதுமே எப்படி ஈட்டினாங்கன்னா அறத்தை கொண்டுதான் பொருள் ஈட்டினாங்க. போர் செய்யக்கூடிய அறம் போன்ற கூர்மையான மதி உடையவர்கள். அறம்னு என்ன அர்த்தம், ஒரு கூர்மையான கருவி. அப்ப பழந்தமிழர்கள் நேர்மையான வழியில தான் போர் செஞ்சாங்க. போர்க்கருவிகள் இல்லாட்டி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாப்பான்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த பொருள் வச்சிருக்கிறவங்க கிடையாது, மதி உடையவர்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய மதிங்கிறது ரொம்ப இருக்கும், ஷார்ப்பா. சிறந்த அறிவுடையவர்களாக இருந்தனர் அப்படின்றத அந்த வார்த்தையில மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப அறம், அறம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதே மாதிரி ஆண் அப்படின்னு சொல்லும் போது அது யாரை குறிக்கும், ஆடவனை குறிக்கக்கூடியது. ஆடவர், ஆண் அப்படின்னா ஆடவர். இது இந்த ஆண் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பசுவை குறிக்கக்கூடியது. ஆண்னா மட்டும் பசு கிடையாது, ஆண்னாலும் எனக்கு பசுன்னு தான் அர்த்தம். அடுத்து விரை. விரை, இந்த விரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த விரை அப்படின்னா விதை. இந்த விரைனா விதை. இந்த விரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா விரைச்சு போச்சு, எனக்கு கீழே விழுந்தோடனே நான் அப்படியே விரைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது மரத்து போகுதல். கைகாலாம் விரைச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரத்து போகுதல், ஆப்ஷன் பி. அடுத்து விளை. விளை நமக்கு உழவர் சந்தைகள் இருப்பாங்க. விளைய வைப்பதும் உழவரே, விளைய வைப்பதும் உழவரே, விலையை வைப்பதும் உழவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப இந்த விளை அப்படின்னா விளைச்சலை குறிக்கக்கூடியது. இந்த விளைனா பொருட்களினுடைய விலையை தீர்மானிப்பது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த விளை அப்படின்னா உங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப விளைவாக இருக்கு. விளைவுனா விருப்பம் அப்படின்ற ஒரு பொருளை தரும். இங்க பாருங்க, இங்க விளை அப்படிங்கிறது மதிப்பு கிடையாது, உண்டாக்குதல் அப்படின்ற ஒரு பொருள். அதனாலதான் விளைச்சல்னு சொல்லுவோம். விளைகிறதுக்கு பேரு விளைச்சல். அப்ப விளை அப்படிங்கிறது என்ன அர்த்தம், விளைச்சலை குறிக்கக்கூடிய, உண்டாக்குதலை குறிக்கக்கூடியது. இந்த விளை அப்படின்னா விளைவு, விருப்பம் அதை குறிக்கக்கூடியது. இந்த விளைங்கிறது பொருளினுடைய விளை. நொடைனா விளைன்ற ஒரு பொருளை குறிக்கும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, சோ கவனிச்சுக்கோங்க. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடரை தேர்வு செய்க. மணிமேகலை மணி பல்லவ தீவுக்கு சென்றாள். மணிமேகலை சரி, மணி பல்லவ கிடையாது, மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். இப்போ இந்த ஆப்ஷன் தவறு, இது சரி. இங்க பாருங்க, மணிமேகலை தவறு, இங்க மணி தவறு. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்திருக்காங்க. வாழை. 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 இந்த வாழை அப்படின்னு சொல்லும் போது கன்னி வாழை, இளம் பெண்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். மீன் அப்படின்றதும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த இடத்துல இடம்பெறும்.
சரிங்களா? வாழை குமரிகள் சாலை கடக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப இந்த வாழை வரும். இளம் பெண்களையும் குறிக்கக்கூடியது. இந்த வாழைங்கிறது மரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் பி. இது அறம் கிடையாது இந்த வாழைங்கிறது. சரிங்களா? வாழை அப்படிங்கிறது பெண்களை குறிக்கும். அதே மாதிரி என்ன சொல்லும், மீன், வாழை மீன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அது அந்த பொருளை குறிக்கக்கூடியது. வாழை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வாழைங்கிறது ஒரு வகையான மீன், அதை வந்து குறிக்கக்கூடியது. வாள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மன்னா அப்படின்னு சொல்றாருல. வாள் அப்படின்னா கத்தி. இந்த வாள்னா குரங்கினுடைய வாள். இந்த வாள்னா நல்லா வாழ்ந்துட்டு போப்பா அப்படின்னு அர்த்தம். அடுத்து சிரம் என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிரம் அப்படின்னா தலை. சிரசு, சிரசில் முள்முடி சூடினான்னு சொல்லி ரச்சனை யாத்திரிகத்துல கொடுத்துருப்பாங்க. சிரசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலை. நம்ம பஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரம் சிரம் புறம் இந்த புறமா இந்த புறமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரம் சிரம், கரம் அப்படின்னா கை, சிரம்னா தலை. இது ரெண்டையும் வெளியில நீட்டாதானா எந்த இடம், இந்த வெளியா இந்த புறமா இந்த புறமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்மளாம் சொல்லுவாங்க தெரியுமா, புறம்போக்கு அப்படிம்பாங்க. காலியான ஒரு இடம், அதுதான் அந்த அர்த்தம். கரம் சிரம் புறம் நீட்டாது, வெளியே கொண்டே நீட்டிட்டு இருக்காத, எவனா தட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிண்ணம். கிண்ணம் வெள்ளி கிண்ணம் விலை அதிகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். கிண்ணம் அப்படின்னா ஒரு பாத்திரம். கிண்ணம் அப்படின்னு என்ன அர்த்தம், துன்பம். என்னுடைய துன்ப கிண்ணத்தில் நீ பங்கு கொள்ள மாட்டாயான்னு ஒரு வார்த்தை இருக்கும். துன்பம் அப்படின்னா இந்த இடத்துல கிண்ணம் அப்படிங்கிற ஒரு பொருளை என்ன செய்யுது அப்படின்னா குறிக்குது. சரி, அடுத்து ராமன் டேஷ் செய்தான். கணை கணை. இந்த கணையா இந்த கணையா? இந்த கணைன்னா என்ன அர்த்தம், மம்புட்டிக்கெல்லாம் கணை விடுவோம். சரிங்களா? அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா படிச்சிருப்போம். ராமன் கணை எய்தான். ராமன் கணை எய்தான். இந்த கணைங்கிறதுலே அப்ப பாருங்க எவ்வளவு பொருள் வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. கணை கணை இது ரெண்டினுடைய பொருள். இப்போ இந்த கணை அப்படின்னு அர்த்தம், மம்புட்டிக்கு கணை போடுங்க, அல்லது ராமன் எய்தது அம்பு, அப்படித்தானே? அப்ப கணை எய்தான் அப்படின்றது அம்புங்கிற பொருளை குறிக்கக்கூடியது இந்த கணை. இந்த கணைன்னு அர்த்தம் குதிரை சும்மா கணைச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம். அப்ப இதுக்கு அம்பு அப்படிங்கிற ஒரு பொருளும் பேழை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, நோட் பண்ணிக்கோங்க. கணை அப்படிங்கிறது அம்புங்கிற பொருளையும் பேழை அப்படிங்கிற ஒரு பொருளையும் குறிக்கும். முன்னாடியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரிக்கட்ஸ் மாதிரியான நோய்களுக்கும் கணை அப்படிங்கிற ஒரு பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து அந்த கணைங்கிறது ஒரு வகையான அந்த ஏவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் விண்வெளியில ஏவக்கூடிய விஷயத்துக்கு என்ன சொல்லுவோம், ஏவுகணை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கூரை. கூரை வீட்டின் கூரை, கூரை புடவை, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான. கல்யாணத்துல கூரை புடவை கட்டுன்னா நம்ம எல்லாம் இந்த கூரை நினைப்போம், ஆனா கிடையாது. வீட்டுக்கு மேல எந்த கூரை போடுறோமோ அந்த கூரை தான் நம்மளுடைய உடலையும் மறைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். கூரை, கூரைச்சேலை, அதான் வீட்டினுடைய கூரை. கூரை கூரை. இந்த கூரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரி அதாவது கரெக்ட், அதாவது சரி எப்படின்னா இந்த கூரைங்கிறது வீட்டினுடைய கூரை. கல்யாணத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கூரை அப்படின்றது கூரை புடவையை குறிக்கக்கூடியது. இந்த கூரை கூரை புடவை, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கூரை கூரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி நான் தவறா சொல்லிட்டேன். அதாவது வீட்டுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கூரைங்கிறது இது வந்து வீட்டினுடைய அந்த அமைப்பை வந்து மறைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இந்த கூரை அப்படிங்கிறது கூரைப்புடவை, கல்யாணத்தின் போது அணியக்கூடிய கூரைப்புடவையை குறிக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து ஆயிஷா, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம் தப்பு. பழம் அப்படிங்கிறது உடலினுடைய வலிமையை குறிக்கக்கூடியது. பழம் அப்படின்னா உண்ணக்கூடிய பழ வகைகளை குறிக்கக்கூடியது. நல்லது அப்படிங்கிறது இந்த லகரம். அப்போ வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இங்க பாருங்க, இங்க வாழைப்பழம் இருக்கு, இங்க நல்லது தவறு. இங்கேயும் பாருங்க வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. அப்ப இந்த மூன்று கூற்றுகளுமே என்னது, தவறு. அடுத்து ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தாள். இந்த பரியா, இந்த பரினா அர்த்தம் குதிரையை குறிக்கக்கூடியது. இந்த பரினா குதிரை, இந்த பரினா பூக்களை பறிக்கிறது. ஆக்சுவலி பூ கொய்துவான்னு தான் சொல்லுவோம், பரின்னு சொல்ல மாட்டோம். பட் இது வந்துட்டு ஒரு விஷயத்துல பறிக்கிறது அப்படின்னா ஒன்றில இருந்து ஒன்றை எடுக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். பூக்களை பறிக்க முயன்றாள், ஆப்ஷன் சி. அடுத்து பொரித்தல் மற்றும் பொரித்தல். இந்த பொரிச்சல் உருளைக்கிழங்கு பொரியல், நமக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான சொல்லணும்னா உருளைக்கிழங்கு அப்பளம் பொரியல் அப்படின்னு சொன்னா இது.
இந்த பொறி அப்படின்னு அர்த்தம் கல்ல பொறிச்சு வச்சிருக்கு. கில்லி படத்துல சொல்லுவார்ல, லைட் ஹவுஸ் மேல என்னோட எழுத்துக்கள்லாம் பொறிச்சிருக்கும் அப்படின்றது வந்து கல்லில் எழுத்து பொறித்தல். அது வந்து இந்த ரி. நீங்க இந்த பொறித்தலை வந்து மாத்திரக்கூடாது. இந்த பொறிச்சலை வந்து பொறியல்னு நினைச்சிட்டோம்னா அது தப்பா போயிடும். இது வந்து பொறித்து வைத்தல். கல்வெட்டுகளில் பொறித்தல் அப்படின்றது இந்த லகரமும், பொறியல் அப்படின்றதுக்கு வரக்கூடிய ரகரம் இந்த ரகரமும் வரும். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மான் அப்படின்றது என்ன அர்த்தம்? மாண்பு அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். மான் அப்படின்னா அது பெருமையை குறிக்கக்கூடியது. மான் அப்படின்றது ஒரு வகையான விலங்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடுத்து ஏரி. ஏரி, ஏரிக்கு செல்ல ஏறினான் அப்படின்னு சொல்றேன் நான். ஏரிக்கு செல்ல மலை ஏறினான், அல்லது ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு மலை ஏறினான் அப்படின்னு சொல்லி. ஏரிக்கு போனா அந்த மலையை கடந்துதான் என்ன செய்யணும்? போகணும். அப்ப ஏரிங்கிறது நீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையும், அதுல ஏறி போறது என்னது? ஏறுதல் அப்படின்ற ஒரு பொருளையும் தரும். நமக்கு 10th புக்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க, மரமது மரத்தில் ஏறி மரமது மரத்தை கண்டுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல. அப்ப ஏரினா மரத்துல ஏறுறது, ஏனில ஏறுறது, எதுவும் ஒன்னாலும் ஏரி. இந்த ஏரினா நீர் நிரம்பி இருக்கக்கூடிய நீர்நிலை. அடுத்து பனி. பனி, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பனி. பனி, எனக்கு பனி காலத்திலும் பனியே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பனி காலத்திலும் பனிக்கே முதலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பனிக்காலம்னா எவ்வளவுதான் குளிர்காலமா இருந்தாலும் வேலைக்கு தான் முதலிடம். அப்ப இந்த பனி அப்படின்னு சொன்னா வேலை, இந்த பனின்னு சொன்னா பனிக்காலம் சொல்லும் போது குளிர்ச்சி. அதான் சொல்லுவாங்க ஆசிரியர் பணி அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அறப்பணி, பனினா வேலை. இந்த பனிக்காலம் அப்படின்னு சொல்றாங்களா, குளிர்காலம், அதுக்கு இந்த பனி. அடுத்து கூரை. கூரை நம்ம ஏற்கனவே படிச்சோம். கூரைங்கிறது அந்த கூரை எப்படி ஒரு வீட்டினுடைய அந்த உள்பகுதியை மறைக்கிறதுக்காக பயன்படுது, அதே மாதிரி இந்த கூரைங்கிறது உடலை மறைக்க பயன்படக்கூடிய புடவை. ஆப்ஷன் பி. சி, சாரி. அடுத்து மன டேஷ் தீர்வாகாது. உளைச்சல். மன உளைச்சல். நமக்கு இந்த உலைங்கிறது மானை குறிச்சிருச்சு அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தோம். சரிங்களா? உலை அப்படின்னு சொல்லுவோம். மன உளைச்சல் அப்படின்னு சொல்றது. இந்த உலை அப்படிங்கிறது அந்த பொருளை தான் என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். மன உளைச்சல். உலை, உலை, உலை அப்படின்னு சொல்லும் போது இது அந்த லகரத்துல வரக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னா நீர் அந்த கொதிகலன் உலை அதெல்லாம் குறிக்கக்கூடியது அந்த உலை. எந்த உலை? இந்த உலை. இந்த உலைனா உழைச்சு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உழைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இந்த உலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா உலைமான் அப்படின்னு. சாரி, நான் அப்ப ஒரு இடத்துல தப்பா சொல்லியிருக்கேன். உலைமான்றது இந்த இடத்துலதான் வரும். உலைங்கிறது மான் அப்படின்ற ஒரு பொருளையும் என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். அதே மாதிரி உலையும் உப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கம் அப்படின்ற ஒரு பொருளையும் என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். உலைமான் அப்படின்றது எந்த இடத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலையில வரும். எந்த உலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலையில உலைமான்னு வரும், பக்கம்னு வரும், உழைச்சு சாப்பிடுறது அப்படின்ற ஒரு பொருளையும் வரும். நான் 2 இது வந்து தவறுதலா சொல்லியிருக்கேன். அதை நான் இங்கேயே கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன தப்பா சொன்னேன்னு நானே சொல்லிடுறேன். ஒன்று வந்து கூரை. இது எப்படி ஒரு வீட்டினுடைய உட்பகுதியை மறைக்க பயன்படுதோ அதே மாதிரி கூரை அப்படிங்கிறது புடவையை குறிக்கக்கூடியது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மாத்தி சொன்னேன், திருப்பி நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன். கூரை அப்படிங்கிறது புடவை. அதே மாதிரி உலை, உலை, உலை அப்படிங்கிறதுல இந்த உலை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? மன உளைச்சல் அப்படின்ற ஒரு பொருளை தரும். வேற என்ன பொருள் தருது? பிடரி மயிர் அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். சிங்கத்தினுடைய பிடரி மயிரை குறிப்பாங்கல்ல, அதுக்கு உலை அப்படின்னும், சேரு அப்படிங்கிற ஒரு பொருளையும் தரும். சரிங்களா? உலை அப்படின்னா அர்த்தம் உழைக்கிறது. உலைனா உழைக்கிறது. அதே மாதிரி வேற என்ன பொருள் தரும் அப்படின்னா உலையும் உப்பக்கம், பக்கம் அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். இன்னொன்னு என்னது? மான் அப்படிங்கிறது இந்த உலைமான் அப்படின்றது இந்த உலைக்கு தான் வரும். இந்த உலை அப்படிங்கிறது அதாவது நீர் நிரம்பி இருக்கக்கூடிய உலை, நீர் உலை. கொல்லன் வச்சிருக்கக்கூடிய உலை இந்த உலை. சரிங்களா? அப்ப மன உளைச்சல் தீர்வாகாதுன்னா இந்த உளைச்சல். ஆப்ஷன் பி ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து களி. 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 களி அப்படின்னு என்ன அர்த்தம்? களி சந்தோஷத்திலேயோ கழிச்சிருக்கிறது, களித்தொகைன்னு சொல்லுவாங்க. களிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப களி, கலியுகம்னு சொல்றது. களினாலே ஒளி அப்படிங்கிற ஒரு பொருளை என்ன செய்யும் அப்படின்னா தரும். களினா ஒளி. அதே மாதிரி கலியுகம்னு சொல்லும் போது ஒரு யுகம் அப்படின்னா அது ஒரு யுகத்தை என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். அடுத்ததா களி அப்படின்னு சொல்லும் போது களிப்பு. இந்த களிப்பு தான் என்னது? எக்களிப்பு மீதுற அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். களினாலே மகிழ்ச்சி. அப்ப இந்த களி மகிழ்ச்சியா கிடையாது. இந்த களின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப அந்த கலிங்கத்து பரணியில வந்து மக்கள்லாம் ஓலமிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒளி அப்படிங்கிறது இந்த களியில வரக்கூடியது.
இந்த களிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது. எக்களிப்பு. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லுவாங்க? களி அப்படின்னு என்ன அர்த்தம்? கோல் அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். கோல், களினா கோல். அதே மாதிரி நீக்கு, கழிச்சிரு, அந்த இடத்துல இருந்து கழிச்சிரு, நீக்கு. உப்பங்களி, உப்பங்களி, உப்பளங்களை சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்தையும் உப்பங்களி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுமே களியை தான் குறிக்கக்கூடியது. கரும்புல ஒரு இடத்துல வந்து அந்த களி அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்துதான் பொலி வேறுபாடு அதிகம். பொழிகின்ற, பொழிகின்ற, மழையை பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற அப்படின்னு அர்த்தம். அது இந்த பொலி. பொலிவா இருக்குப்பா அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு நல்ல பொல பொலன்னு பார்க்கவே அழகா இருக்கு, பொலிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது வேற, இது வேற. அடுத்ததா இன்னொன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா விழி, விழி. விழி அப்படின்னா அர்த்தம்? விழிச்சு கூப்பிடுது அப்படின்னு அர்த்தம். அலை அப்படின்னு அர்த்தம். கூப்பிடுப்பா, விழித்தொடர் அப்படின்னு சொல்றோம். விழினா அலை, ஓசை அப்படிங்கிற ஒரு பொருளையும் தரும். இந்த விழினா கண் அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். சரி, அடுத்து அமைதியான டேஷ் தேவை, உறக்கம் தேவை. அமைதியான டேஷ் தேவை. எந்த உறக்கம்னு தெரிஞ்சாதான் நம்மளால போட முடியும். இந்த உறக்கமா? கிடையாது. சரி, இப்ப நான் கேட்கிறேன், மனிதனுக்கு கண்டிப்பா இரக்கம் தேவை அப்படின்னா இந்த இரக்கமா இந்த இரக்கமா? கண்டிப்பா இந்த இரக்கம். ஆப்ஷன் இந்த. அடுத்து இலை, இலை, இலை. இந்த இலை அப்படின்னு சொன்னா இதை குறிக்கக்கூடியது செடியோட இலை. சரிங்களா? இலதலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இந்த. இந்த இலைனா அவை பார்க்கறதுக்கு இலைச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றது, அது மெலிஞ்சு போறது, அதை குறிக்கக்கூடியது இந்த இலை. அதே மாதிரி இந்த இலைக்கு இன்னொரு பொருள் என்னன்னா வேலி அப்படிங்கிற ஒரு பொருளும் என்ன செய்யும் அப்படின்னா தரும். இந்த இலைன்னு என்ன அர்த்தம்? நூற்கின்ற நூல், நூல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நூல் இலை. அது வந்து இதை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பார்க்கறதுக்கே இலைச்சு போயிட்டாருன்னா இந்த இலை, நூல் இலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த இலை, நூல் இலை. அப்ப இதெல்லாம் வச்சு பாருங்க. இந்த இலைன்னா செடியோட இலைன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். இங்க பாருங்க, இதுல இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன்லையுமே செடியோட இலைன்றது முதல்ல இல்லை. அப்ப இதுதான் சரின்றது இதுலயே தெரிஞ்சிச்சு. ஆனா நம்ம கண்டிப்பா ரெண்டாவது தெரிஞ்சாதான் மூணாவது எலிமினேட் பண்ண முடியும். அப்ப இந்த இலைன்றது அவர் பார்க்கறதுக்கு இலைச்சு போயிட்டாருன்னு சொல்றது மெலிந்து போதல் அப்படின்ற ஒரு பொருளை தரும். ஆப்ஷன் ஏ. அடுத்து பறவை, பறவை. இந்த பறவை அப்படின்றது எது? கடலை குறிக்கக்கூடியது. இந்த பறவைனா வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள். புள்ளினங்கள்னு சொல்லுவாங்க. புள்ளினங்கள்னா பறவையை குறிக்கக்கூடியது. அடுத்து புல், புல். இப்ப நம்ம சொன்ன மாதிரி புல் அப்படின்னாலே ஒரு ஒரு ஓரறிவு தாவரம். சரிங்களா? புட்கள் அப்படின்னு சொல்லுவோம். புட்கள் அப்படின்னு சொன்னா அது வந்து புல்ல குறிக்கக்கூடியது. இது புல்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். புல் அப்படின்னாலே என்னது? பறவை இனங்களை குறிக்கக்கூடியது. புள்ளினங்கள்னா பறவை இனங்கள். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, குலை, 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 குலை குண்டலமும் அப்படின்னு சொல்லுவாங்க. காதுக்கு குண்டலம். குலைனா குண்டலம், காதணி. இந்த குலைனா அர்த்தம்? கொலை கொத்து, திராட்சை கொத்து. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. குலை, குலை. அப்ப அந்த குலைன்றது எதை குறிக்கக்கூடியது? குலை, குலை. திராட்சை கொலகொலையா தொங்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை சொல்லுவோம்? இந்த லகரத்தை சொல்லுவோம். இந்த குலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப சோறு குழஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த குலை. அதே மாதிரி காதுக்கு குளிர் குண்டலமும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலை குண்டலமும். குலைன்னு அர்த்தம்? காதணி. குண்டலம், குண்டலம்னாலே காதணி. இந்த அதே மாதிரி சோறு குழஞ்சு போச்சுனாலும் இந்த குலை தான் சொல்லுவோம். இந்த குலை அப்படின்றது திராட்சை குலை என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். அதே மாதிரி இந்த குலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு. மனசே எனக்கு அப்படி குழஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் தடுமாறிடுச்சு. மனம் தடுமாறுதல் அப்படிங்கிறது இதுதான். குழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது இது. சரிங்களா? அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை. தேர் திருவிழாவுக்கு சென்றனர். இங்க பாருங்க, திருவிழா இது கிடையாது, இது விழா அப்படின்றது வந்து வேற. விழாம்பலத்துல வரக்கூடிய லகரம். திருவிழா, திருவிழாவுக்கு சென்றனர் அப்படின்றது திருவிழா. கரெக்டா சொல்லணும்னா திருவிழாவுக்கு சென்றனர். இங்க 3 சுழி நகரம் கொடுத்ததால இது தவறு. இங்கேயும் திருவிழாவுக்கு சென்றனர். இங்க பாருங்க, ரகரம் தவறு. அப்ப திருவிழா, திருவிழா சிறப்பு கருதிதான் அந்த திருன்ற வார்த்தை நம்ம சேர்த்திருப்போம். சென்றனர். ஆப்ஷன் டி. அடுத்து வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. கோழி முட்டை இப்படி கொடுத்துருக்காங்க. கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. தாவாரம்னா கரெக்டா? தாவரம் அப்படின்னா அந்த தாவரங்களை குறிக்கக்கூடியது. ஆனா இங்க தாழ்வாரம்னு வரணும். கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கோழி முட்டை தாழ்வாரம் அப்படின்ற வார்த்தையை பார்க்கணும். தாவாரம்னு கொடுத்தா அந்த ஆப்ஷன் தவறு. கோழி முட்டையில வரக்கூடிய லகரம் இந்த லகரம். அடுத்து அரி, அரி. அரின்னு என்ன அர்த்தம்?
அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம். படிச்சிருப்பாங்க. அரி அரி. காய்கறி அரிஞ்சு வைப்பா அப்படின்னு சொல்றதுல வரக்கூடிய ரகரம் இது. அரி அரி. அதாவது அரிங்கிற வார்த்தைக்கு பல பொருட்கள் இருக்கு. என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமால் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, அரிசி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, அழகு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, பன்றி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, வண்டு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, கடல் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு, சிவன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு, சிங்கம் அரிமா அரிமா நானும் 1000 அரிமா 1000 சிங்கங்களுக்கு சமம். அப்ப இந்த அரிங்கிறது சிங்கத்தையும் குறிக்கும், பன்றியையும் குறிக்கும். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த அரி அரின்ற பொருள் தரக்கூடிய 2 விலங்கு எதுன்னு கேட்கலாம். சிவாஜி படத்துல ஞாபகம் வைக்கணும். பன்னிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். அப்ப அரினா பன்றி, இந்த இடத்துல சிங்கம். ரைட்டா? அதே மாதிரி 2 பேரையும் குறிச்சிருது. ஒன்னு சிவன், ஒன்னு சிவன். இன்னொருத்தர் யாரு? திருமால். 2 பேரையுமே குறிச்சிருச்சு. பிரச்சனை இல்லாம முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அது மாதிரி அழகு அப்படின்னாலும் அரி அப்படின்ற ஒரு பொருளை தரும், கடல் அப்படின்றத ஒரு பொருளையும் தரும், வண்டு அப்படிங்கிற ஒரு பொருளையும் தரும். வண்டு கடிக்கிறதுனால ஒரே அரிப்பு அப்படின்னு சொல்றது இந்த அரிப்பு, இந்த அரி. அரி அப்படின்னு என்ன அர்த்தம்னா அறிஞ்சுக்கோ, தெரிஞ்சாத வச்சு தொலைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது, அது அறிந்துகொள். இப்ப இங்க கொடுத்துருக்கிறதுல ஏதோ அப்ப கரெக்டா இருக்கும்? இங்க பாருங்க, சிவன் அப்படிங்கிறதுக்கு இந்த ரகரமா வரும், சோ தவறு. திருமாலுக்கும் இந்த ரகரம் வராது, அறிந்துக்கு இந்த ரகரம் வரும், அறிந்து கொள் அப்படிங்கிறதுக்கு இந்த ரகரம் வரும். ஆனா இந்த அரிக்கும் இந்த தெரிந்து கொள் அப்படின்ற இந்த இடத்துல இருக்கிற சீல இருக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்ப இது தவறு. இங்க பாருங்க, அரினா நமக்கு ஏத்த மாதிரி திருமால், தெரிந்து கொள். அப்ப ஆப்ஷன் டி தானது அப்படின்னா சரி. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. கூரை கூரை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூரைன்றது வீட்டினுடைய குறை, இந்த கூரைன்றது புடவையை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் சி. அடுத்து, போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. போர்க்களம், போர்க்களம் இந்த லகரம் வரும். களம், இந்த களம் என்ன அர்த்தம்? பாத்திரத்தை குறிக்கக்கூடியது. களம் களம், அதாவது அவன் வந்து போர்க்களத்துல இருப்பான். தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானேன்னு சொல்லி சொல்லும். யார் சொல்லுவா? காவற்பெண்டு சொல்லும். காவற்பெண்டு தான் இந்த இடத்துல சொல்லும், காவற்பெண்டு தான் சொல்லும். ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, போர்க்களம், களம் அப்படின்னா போர் நிறந்து அந்த இடத்துல செய்யறதே வேலை தான். களத்து மேட்டுல வந்து நெல்லு குமிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. களத்து மேட்டுல நெல்லு குமிச்சு வச்சிருக்கோம், போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த களம் களம் 2 வேறுபாடு தெரியணும். இந்த களம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இடத்தை குறிக்கக்கூடியது. போரை எப்ப பார்த்தாலும் இருக்கும், போர் நடக்கிறத பத்தி தான் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா அது இடத்தை குறிக்கக்கூடியது, போர்க்களம். அல்லது நெல் கொட்டி வைக்கக்கூடிய களம். இருள் அப்படிங்கிற ஒரு பொருளும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த களம் அப்படின்றது தரும். சரி, இப்ப அது இல்லாம இந்த களம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாத்திரம். அந்த களம்னா பாத்திரம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை என்னது? களம்னா கப்பல். களம் செய் கம்மியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. களம் அப்படின்னா கப்பலை குறிக்கக்கூடியது. அப்ப இதெல்லாம் என்னது? ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகள். இதெல்லாம் நம்ம எப்படியாவது என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான கேள்விகளை நம்மளால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். களம்னா கப்பல் மற்றும் பாத்திரம். களம் அப்படின்னா இடம், போர் நடந்திருக்கக்கூடிய இடமா இருக்கலாம். சரிங்களா? போர்க்களம். அதே மாதிரி எப்படி சொல்றது, நெற்கொட்டி வைக்கக்கூடிய அந்த நெற்களமாக இருக்கலாம். இருள் அப்படிங்கிற ஒரு பொருளையும் என்ன செய்யும் அப்படின்னா தரும். அடுத்து ஏரி. ஏரி, ஏரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் நிரம்பி இருக்கக்கூடிய இடத்தை ஏரினும். ஏரிக்கு செல்ல, அதாவது ஏரியில் குளிப்பதற்காக மரத்தில் ஏறினான். இங்க பாருங்க, மரத்தில் ஏறினான், ஏரியில் குறித்தான். இது சரி. இங்க பாருங்க, மரத்தில் ஏறினான் தவறு. இங்கே ஏரியில் மீன் பிடித்தான் தவறு. இங்க ஏனியில் ஏறினானும் தவறு. அப்ப ஏரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரிவாயா ஏரிவாயான்னு சொல்றாருல, அது இந்த ஏரி. மரத்தில் ஏறினான், ஏரியில குளிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்றது இந்த ஏரி. அடுத்து சூழ். சூழ், இந்த சூழ் என்ன அர்த்தம்? கர்ப்பம். அதனாலதான் சூலக வட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்னியில படிச்சிருக்கோம். சூழ்னா கர்ப்பம், சூலக வட்டம். இந்த சூழ் என்ன அர்த்தம்? சூழ்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பொருளும் தரும். சூழ்ந்திருக்கிறது, சூழ்ந்து கொண்டான் அப்படின்ற ஒரு பொருளும் என்ன செய்யும் அப்படின்னா தரும். அப்போ அடுத்ததான கொடுத்துருக்காங்க சூழ் அப்படின்னா சபதம். கண்ணகி சூளுரை செய்தாள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ சூழ், சூழ், சூழ் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சூழ், சூழ், சூழ். சரி, இந்த சூழ் அப்படிங்கிறது அப்ப எதெல்லாம் குறிக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சூழ் அப்படின்னா, சூழ் அப்படின்னா கர்ப்பம் அப்படின்ற ஒரு பொருளை என்ன செய்யும் அப்படின்னா தரும். சூழ்னா கர்ப்பம், அதனாலதான் அதுக்கு பேரு சூலக வட்டம் அப்படிங்கிற ஒரு பொருளை என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். சூலக வட்டம் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும்.
சரிங்களா? அதே மாதிரி சூழ்ந்து கொள்ளுதல், அதாவது திங்களை பாம்பு சூழ்ந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்ந்து இருக்கிறது, திங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலவு, சூரியன் கிடையாது நிலவு. சூழ்ந்து இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சூழ். திங்களை பாம்பு சூழ்ந்தற்று சுற்றுவாய் அப்படின்னா இந்த சூழ். சூழ்ச்சி செய்யறாங்க உனக்கு எதிரா அப்படின்னு சொன்னாலும் இந்த சூழ்ச்சி தான், சூழ்ச்சி. சரிங்களா? இது சூவை தான் அப்படி கொடுத்துருக்காங்க, சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி, இந்த சூழ் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்ப்பத்தை குறிக்கக்கூடியது. அவ உனக்கு எதிராக சூளுரை செஞ்சுட்டு போயிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? சபதம் செஞ்சுட்டு போயிருக்கா அப்படின்னு அர்த்தம். ஆணை அல்லது சபதம் அதை குறிக்கக்கூடியதாக சூழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, சூழ்லையே ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சூழ் அப்படின்னா கர்ப்பம் அப்படின்ற ஒரு பொருளை என்ன செய்யும் அப்படின்னா தரும். அதே மாதிரி சூழ்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா சுற்றி வர்றது, சுற்றி வர்றது அல்லது சுற்றி இருக்கிறது அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடியது. சூழ்ச்சி அப்படின்னா நுண்ணறிவு. இந்த சூழ்ச்சி செய்யறாங்க உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த சூளை குறிக்கக்கூடியது. இந்த சூழ்னா சூளிரை, ஆணை, சபதம் இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அப்ப அந்த ஆப்ஷன் என்னது அப்படின்னா சி. இந்த சூழ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சூளுரைன்னு சொல்றாங்கல்ல, அது இந்த சூழ். ஆனா இந்த சூழ் அப்படின்னு சொல்லும் போது ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு பொருளையும் தரும். ஆப்ஷன் சி. அடுத்து இதுல ரெண்டு தெரிஞ்சா கூட நம்ம ஒன்னு எலிமினேட் பண்ணிடலாம். சூழ் அப்படின்னா கர்ப்பம்னு நமக்கு தெரியும், ஆணை அப்படின்னா சூளுரைன்னு தெரியும். ஆனா அப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஏயும் இருக்கு சியும் இருக்கு. இந்த சூளுக்கு முட்டைன்ற ஒரு பொருள் வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது. சூழ்ச்சி செய்யறாங்க, சூழ்ச்சினால என்னது? உனக்கு எதிராக ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணி ஏதோ ஒன்று செய்ய போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன வார்த்தை? கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. பருவம் இந்த ரகரம் தப்பு, கார் பருவத்தில் நன்றாக இந்த ரகரம் தப்பு, விளைந்தும் விளைச்சல் ஓகே. தானியங்கள் இது தவறு, தானியங்கள் அது தவறு. தானியம் அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்துக்கலாம். தானியம், தானியம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தானியம், தானியம். பாருங்க, விலை குறையாமல் இருந்தது, அப்ப இதுவும் தவறு. இங்க பாருங்க, கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல், நாய் குறைக்கிறதுக்கு தான் அந்த ரகரம் வரும். கார் பருவம்ன்றது இதுவும் தவறு. கார் பருவம் அப்படின்னா கார் காலத்தை என்ன செய்யுது அப்படின்னா குறிக்கக்கூடியது. கார் காலத்துல என்ன செய்யுது? தானியங்களுடைய விலை குறையாமல் இருந்தது அப்படிங்கிற ஒரு பொருள் என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். பாருங்க, நமக்கு தெரியும் தானிய வகைகள் அப்படின்னு சொன்னா இந்த தானியங்களை தான் என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். அதாவது உணவு பருப்பு வகைகள், பயறு வகைகள் அது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா இந்த தானியங்கள் அப்படின்ற ஒரு பொருளை தரும். கார் பருவத்தில் நன்றாக விளைந்திருந்தும் விளைச்சல் உண்டாகி இருந்தும் தானியங்களினுடைய விலை, நொடைனா விலை, விலை குறையாமல் இருந்தது. ஆப்ஷன் ஏ. அடுத்து மாலா டேஷ் விழுந்தால், பள்ளத்தில் விழுந்தால். இந்த பள்ளம்ன்றதை நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பல்லாக்குக்கு வரக்கூடிய லகரம். சரிங்களா? பள்ளம் அப்படின்றது ஒரு பள்ளமான இடத்தை குறிக்கக்கூடியது. சரியான தொடர். அறம் செய்ய விரும்பு, இந்த அறம் கிடையாது. அறம்னா கூர்மை அப்படின்னு அர்த்தம். இந்த அறம்னா தான் நல்லவைகளை செய்ய விரும்பு அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பி. அடுத்து பறவையிடம் இருப்பது இலகா, இறகா, இறகான்னு கேட்டீங்கன்னா இறகு, பறவையினுடைய இறகு. மனம், மனம். இந்த மனம் அப்படின்னா உள்ளம், இந்த மனம்னா நறுமணம். ஆப்ஷன் பி. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையத்திற்கு. மன்னரிடம் இருப்பது எது? வாள். வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மன்னா, இந்த லகரம் வாள். இந்த வாள்னா குரங்கு கிட்ட இருக்கிறது வாள். இப்ப இங்க இருக்கிறதுல எது சரின்னு பாருங்க. தவறான இணையே கேட்கிறாங்க. குரங்கிட்ட இருக்கிறது வாள் சரி, மன்னர்கிட்ட இருக்கிறது வாளா? தவறு, வாள். மன்னரிடம் இருப்பது வாள், இது சரி. பறவையிடம் இருப்பது இறகு, ஆப்ஷன் பி தான் தவறு. அடுத்து குரங்கு, குரங்கு. இந்த குரங்குனா வானரம், இந்த குரங்குனா என்ன அர்த்தம்? தொடையை குறிக்கக்கூடியது. குரங்குனா தொடையை குறிக்கக்கூடியது. அடுத்து கூரை, கூரை. இந்த கூரைனா வீட்டினுடைய மேற்கூரையும், இந்த கூரைன்றது புடவையும் என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். ஆப்ஷன் பி. அடுத்து காளைகளை பூட்டி வயலில் உழுதனர். காளைகள் சரி, காளைனாலே காளை மாடு, ஆப்ஷன் இது சரி. அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? பிழையான தொடர் கேட்டிருக்காங்க. மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், இதுவும் சரி. ஏரி கரெக்டா தான் இருக்குது, இப்போ இதுவும் சரி. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இந்த காலை கிடையாது, இந்த காலை. அதிகாலை. சரிங்களா? காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இந்த காலை என்னது? தவறா இருக்குது, அப்ப இது மட்டும் தவறு. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, இதுவும் சரி. அப்ப ஆப்ஷன் சி தான் தவறு. அடுத்து மரம், மரம். இந்த மரம் அப்படின்றது வீரம்.
சரிங்களா. அதனால் கலிங்கத்து பரணியில் வந்து வீரர்களை குறிக்கக்கூடியதுக்காக இந்த வார்த்தை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது தாவரம் அப்படின்றது மரத்தை குறிக்கக்கூடியது. இந்த தாவரம் அப்படின்னாலே அது மரத்தை குறிக்கும். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்ய. இலை, இலை. இந்த இலை அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இந்த இலை இழைத்து போறது அப்படின்னு அர்த்தம். மெலிந்து போதல் அப்படின்ற ஒரு பொருளை தரும். இந்த இலைனா நூல் இலையை தரக்கூடியது. செடியோட இலையை குறிக்கிறது இந்த இலையா? கிடையாது, இலை. அப்ப இந்த ஆப்ஷன் தவறு. நூல் இலைக்கு இந்த இலையா வரும்? தவறு. செடியில இருக்கிறது இலை, மெலிஞ்சு போனா இலை, இதுவும் தவறு. இங்க கொடுத்துருக்கிறது இலை, அவர் பார்க்கறதுக்கே இழைச்சு போயிட்டாருன்னு சொன்னா மெலிந்து போதல், இலை. கரெக்டா அங்க கொடுத்துருப்பாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு இது ஆன்சர். நூல் இலை, இலை. ஆப்ஷன் டி. அடுத்து பிழைகளற்ற தொடரை கண்டுபிடி. என் வீட்டு தோட்டத்தில் என்ன எண்ணிக்கையை குறிக்கும்? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, தவறு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, தவறு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இந்த மனம்னு என்ன அர்த்தம்? உள்ளம். மனம் என்ன வரணும்? நறுமணம். அப்ப என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, ஆப்ஷன் பி. உலை, உலை. இந்த உலை, இந்த உலை. உலைக்கு நம்ம முன்னாடி ஒரு பெரிய விளக்கமே கொடுத்துருப்போம். அப்போ உலை அப்படிங்கிறது என்னென்ன பொருள்ல வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். லகர லகர வேறுபாடுகள்ல இந்த உலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுது. ஸோ உலைங்கிறது ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. உலை அப்படின்னா அர்த்தம் உழைச்சு பாடுபடு அப்படின்னு அர்த்தம். பாடுபடு. உலையும் உப்பக்கம், பக்கம். இந்த உலைனா தான் என்னது? கலைமான் அப்படின்ற பொருளையும் தரும். இதே இந்த உலைன்னு நான் சொல்றேன். இந்த உலைக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்கு? பிடரி மயிர், சிங்கத்தினுடைய பிடரி மயிர், சேரு, அதே மாதிரி தலை. இப்ப இந்த உலை அப்படின்னு சொல்றேன். இந்த உலைனா கொள்ளனினுடைய நீர் உலை அப்படின்னு அர்த்தம். கொள்ளனோட உலையும் நீர் உலையும் குறிக்கக்கூடியது. இப்ப இங்க கொடுத்துருக்கிறது உலை அப்படிங்கிறது பணி அல்லது வேலை. உலைங்கிறது வலி அப்படிங்கிற ஒரு பொருளையும் என்ன செய்யும் அப்படின்னா தரும். இந்த இடத்துல மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றது மன வலியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பொருளை தரும், ஆப்ஷன் டி. அடுத்தது வானில் வானம் வெடித்தது. வானில் வானம் வெடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வானில் வானம் வெடித்தது நமக்கு தெரியும், தெரிஞ்சாதான் இது போட முடியும். வானம்னா ஆகாயம். வானம் வெடிச்சுச்சுன்னா வானமா வெடிக்கும்? வானம்னால என்னது? வெடி. அந்த வெடியினுடைய வேடிக்கை நடைபெறதுனால தான் வான வேடிக்கை அப்படின்னு பொருள். இப்போ ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து ஏரி, ஏரி. ஏரினா குளம், ஏரினா மேலே ஏறுறது. அடுத்து திணை, திணை. இந்த திணை அப்படிங்கிறது உணவுப் பொருட்கள், திணை வகைகள், தானிய வகைகள், மில்லட், சிறுதானியங்களை குறிக்கக்கூடியது. இந்த திணைனானது ஒழுக்கம், உயர்திணை, அக்ரிணை. உயர்வாக ஒழுக்கங்களை கொண்டது உயர்திணைனும், அது அல்லாதவைகளை அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. இதுவும் தவறு. மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தவறு. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. தோட்டத்தில் மலர்கள் மனம் நறுமணம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது, ஆப்ஷன் சி. அடுத்து பறவை, பறவை. பறவைனா புள்ளினங்கள், அந்த பறவை. இந்த பறவைனா கடல், ஆப்ஷன் ஏ. அடுத்து இலை, இலை. இது வந்து இழைச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்றது மெலிஞ்சு போறது. இந்த இலைனா நூல் இலையை குறிக்கக்கூடியது, ஆப்ஷன் ஏ. அடுத்து நேமி அப்படின்னா சக்கரம். நேமினா சக்கரம். கோடுன்னு அர்த்தம் மலை. கோடு, வரை இதெல்லாமே எதை குறிக்கக்கூடியது? மலையை குறிக்கக்கூடியது. உச்சி, சிமயம் இதெல்லாமே மலையை குறிக்கக்கூடியது. வானம், வானம். வானம்னா ஆகாயம். 3 சொல்லி நகரம் வரக்கூடிய வானம் அப்படின்னா வெடி, ஆப்ஷன் சி. அடுத்து விளை, விளை. விளைந்த நெல்லை நல்ல விளைக்கு விற்க விளைந்தான். விளைந்த நெல் கிடையாது, விளைஞ்ச நெல், இது கரெக்ட். விளைந்த நெல் அப்படின்னா விளைவு, விளைச்சல் அப்படின்றத குறிக்கக்கூடியது. விளைந்த நெல்லை நல்ல விளைக்கு, இப்போ இது ரெண்டுமே தவறு. நல்ல விளை இங்கேயும் தவறு. நல்ல விளைக்கு விற்க விளைந்தான். விளைவுனா விருப்பம், ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து பறவைனா நமக்கு தெரியும் கடல் அப்படின்னும், இந்த பறவைனா பறக்கிறதை குறிக்கக்கூடியது. அடுத்து வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம் கிடையாது, வாழைப்பழம். இந்த பழம் அப்படின்றது திண்மை, வலிமையை குறிக்கக்கூடியது. ஆளி, ஆளி. அழி அப்படின்னு அர்த்தம் நீக்கிறது, அதனாலதான் அழி ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அழினா நீக்கிறது, ஆளினா கடல். அடுத்து கான், கான். திங்கிற கான் கிடையாது. கான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கானகம், காடு அப்படிங்கிற பொருளை தரும். இந்த கான்னா அர்த்தம் பார்க்கிறது, ஆப்ஷன் சி. அடுத்து ஆற்றின் வலப்புறம் ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. உள்ளங்கிறதுலே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தவறா போச்சு.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தவறு, உள்ளங்கிறதுலே தவறு. ஆற்றின் வலப்புறம்ங்கிறதுல ரெண்டாவது ஆப்ஷன் தவறு. ஆற்றின் வலப்புறம் இந்த புறத்தில் வரக்கூடிய ரகரத்தில் ரெண்டாவது. புறம்னா வெளியே. ஆற்றின் வலது கரையில், வலதுக்கு அந்த பக்கத்தில் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழிந்திருந்தன. அடுத்து பனி. இந்த பனினா குளிர்ச்சி, பனிக்காலத்தில் பனி செய்தேன், குளிர்ச்சி மற்றும் வேலை. அடுத்து அலை. இந்த அலைனா கடல் அலை, இந்த அலைனா கூப்பிடுறது அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பி. மனம். இந்த மனம்னா உள்ளம், இந்த மனம்னா நறுமணம், அதை குறிக்கக்கூடியது. அடுத்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து ஊன் அப்படின்னு அர்த்தம் உணவு. இந்த ஊன்னா மாமிசம், புலால் அப்படின்னு அர்த்தம். மாமிசத்தை குறிக்கக்கூடியது இந்த ஊன். இந்த ஊன்னா உணவு. அடுத்து வயலில் களை எடுத்தனர். இந்த களை கிடையாது, இந்த களைனா கரும்பை குறிக்கக்கூடியது, இதுவும் கிடையாது. வயலில் களை எடுத்தனர். அடுத்து கூரைனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரிப்பீட்டட் கொஸ்டின். பறவையிடம் இருப்பது இறகு, சரி. பறவைக்கு இருப்பது அழகு, சரி. மன்னரிடம் இருப்பது வாள். சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி கிடையாது, குருதி ரத்தத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 1, 2, 3 தான் சரி, ஆப்ஷன் சி. அடுத்து நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். ஊன்னான் அர்த்தம் இறைச்சி, இந்த ஊன்னா உணவு. அப்போ ஊன் இறைச்சியை குறிக்கக்கூடியது இந்த நகரம். நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். வழக்கம் இது சரி, இங்கே தவறு. இங்கே பாருங்க, நான் ஊன் உண்ணும் இந்த நகரம் தப்பு, இதுவும் சரி. நான் ஊன் உண்ணும் வழக்கம், இதுவும் தவறு. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், குழந்தைக்கு வரக்கூடிய லகரம் இந்த லகரம், அப்போ அது குழந்தை. குழவினா வண்டு, ஆப்ஷன் சி. அடுத்து ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான், ஆப்ஷன் பி. அடுத்து விளைனா பொருட்களினுடைய மதிப்பு, விளைச்சல்னா உண்டாக்குதல். வாசல்ல போடுறதுக்கு பேர் கோலம். கோலம் அப்படின்னாலே அழகு அப்படிங்கிற ஒரு பொருளை தருகிறது. கோலம் அப்படின்னா பந்தோட வடிவம் கோலம். கூரை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஏரி ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின். மறைன்னு அர்த்தம் தாமரை. மான் அப்படின்ற ஒரு பொருளையும் தரும். இந்த மறைனா மறைச்சு வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். மறை, திரை மறைவு அப்படின்னு அர்த்தம், சி. அடுத்து போரில் பயன்படுத்துறது வாள், பூனைக்கு இருக்கக்கூடியது வாள். தேர் திருவிழாவுக்கு சென்றனர். தேர் திருவிழா இந்த லகரம் சரி, ஆப்ஷன் சி தான் சரி. வெறி கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே. வெறி கமல் அப்படின்னா மனம் கமலக்கூடிய கழனியில் உழவர்கள் வெள்ளமாக நிறைந்திருந்தனர். இது 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஆப்ஷன் ஏ தான் சரி. கமல்னா நறுமணம். கூரைனா வீட்டோட கூரைனா புடவை. வழி, இந்த வழினா துன்பம், இந்த வழினா காற்று. வழிமிகின் வழி இல்லைன்னு ஐயூர் முடவனார் சொல்லியிருப்பார். வழினா நெறி அல்லது பாதை. என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. காலக்கணிதத்தில் கண்ணதாசன் சொல்லியிருப்பார், இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. சரிங்களா? அடுத்து ஒளி வேறுபாடு அறிக. ஒளி நீங்கு அப்படின்றது கிடையாது, சீற்றம் கிடையாது. ஒளி ஒளி இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒளி அப்படின்னா முதல்ல என்ன அர்த்தம்னா சத்தம். ஒளினா சத்தம், சவுண்டு. அதே மாதிரி காற்று அப்படின்ற ஒரு ஆற்று அப்படின்ற ஒரு பொருளும் இந்த இடத்துல தரும். நாதம் அப்படின்ற ஒரு பொருளையும் தரும். இந்த ஒளினா அழி, துறை, அதை திறந்துரு, அதை ஒளிச்சிரு அப்படின்னு அர்த்தம். இந்த ஒளினா வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து உடலினுடைய உறுப்பு தலை. இந்த தலை எதுவுமே கிடையாது. அறிவு பகுதி கலை. அலை அப்படின்னா கடல் அலை, இந்த அலைனா பாம்பு புற்று. அலைனா புற்று அப்படின்னு அர்த்தம். இந்த அலைனா அலைஞ்சு அலை அப்படின்னா கூப்பிடுறது. அதே மாதிரி இந்த அலைனா அரைஞ்சு திரியிறது அப்படின்ற ஒரு பொருளையும் தரும். விளை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விளைனான்னு அர்த்தம் பொருளினுடைய விளை. இந்த விளைனா விளைச்சல் அல்லது உண்டாக்குதல். இந்த விளைவு அப்படின்னா விருப்பம், ஆப்ஷன் டி. கரை அப்படின்னா ஓரம், இந்த கரைனா அழுக்கு. சரிங்களா? அந்த ஆடைகளின்ல வந்துட்டு கரை, அந்த ஆடையினுடைய ஓரத்தில் கரை இருந்தது. அப்போ ஆடையின் கரையில் கரை இருந்தது அப்படின்னு கொடுப்பாங்க. ஆடையோட ஓரத்தில் கரை இருந்தது, ஆப்ஷன் பி. அடுத்து அலை அப்படின்னா கடல் அலை. சரிங்களா? இது சரி. இங்கே பாருங்க, அலைனா புற்று, இதுவும் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. அடுத்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இதுவும் தவறு. தேர் திருவிழா தவறு. வாழைப்பழம் உடலுக்கு நலம். பிறகு என் வீட்டு தவறு, திருவிழா தவறு. இலைக்கு வேறு பெயர் தலை கிடையாது, இலை. இப்போ மற்ற எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க. சி மட்டும் தான் சரி. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் வீசின ரிப்பீட்டட் கொஷின். பனி குளிர்காலம், பனினா வேலை. அடுத்து திணை ரிப்பீட்டட் கொஷின் தான். அலையும் ரிப்பீட்டட் கொஷின் தான். போரில் பயன்படுத்தியது ரிப்பீட்டட் கொஷின். கண்ணனை டேஷ் அடித்து சென்றது, வெள்ளம் அடித்து சென்றது. இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின். இலை அப்படின்னு சொன்னால் செடியோட இலை. இலை அப்படின்னா இழைச்சி போயிட்டாருன்னா மெலிஞ்சு போகிறது. இலை அப்படின்னா அர்த்தம் நூல் இலை. களைனா மூங்கில்.
3 1 2 4 ஆப்ஷன் பி. பேச்சு மொழி சிறப்பாக அமைய, இந்த ரெண்டுமே தவறு. சிறப்பாகன்னு வரக்கூடாது. சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வுங்கிறது தவறு. குரல் ஏற்றத்தாழ்வு. திருக்குறள், திருக்குறள், இது இந்த குறள். திரு எழுப்பிய குறள் அப்படின்னு சொன்னால் அது இந்த குறள். திருக்குறள் அப்படின்னா அது திருக்குறள், திருவள்ளுவர் தந்த குறள். திருவினுடைய குறள்னா அது திருக்குறள். சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான இணையை கண்டறி. அலைனா கூப்பிடு, அலை, அலைனா புற்று அல்லது துழாவு அப்படிங்கிற ஒரு பொருள் தரும். கலைனா கல்வி, சாரி கலை அப்படின்னா அழகு அல்லது கல்வி அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். கலைனான அர்த்தம் எடு அப்படின்றது. கலைனான அர்த்தம்னா வேண்டாத ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுதான் தவறாக பொருந்திருக்கு. அடுத்து இலை, இலை, இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். அடுத்து வானம் ரிப்பீட்டட் கொஷின். உண்டாக்குதல் அப்படின்றது விளைச்சலை குறிக்கக்கூடியது. என் வீட்டு தோட்டம் ரிப்பீட்டட் கொஷின். பறவைகளும் ரிப்பீட்டட் கொஷின் தான். நாட்டுக்கு தேவை அரண். அரணா இந்த அரணா? அரண், பாதுகாப்பு. அடுத்து வாழை அப்படின்னு சொல்லும் போது இளம் பெண்ணை குறிக்கக்கூடியது எந்த வாழை? இந்த வாழை தான் இளம் பெண்ணை குறிக்கும். இந்த வாழை மீன் வகையை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இந்த வாழைன்றது மீன் வகை, இந்த வாழைங்கிறது மர வகை, இந்த வாழைங்கிறது இளம் பெண்ணை குறிக்கக்கூடியது. அப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க. மர வகைகளில் வரும்போது இதுவா இதுவா? இதுதான் ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து கலை அப்படின்னா முகக்கலையாக இருக்கிறது, அறிவோடு இருக்கிறது, அதெல்லாம் குறிக்கக்கூடியது கலை. இந்த கலைனா நீக்கிறது. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து வாழை, வாழை. சரிங்களா? வாழை, வாழை, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வாழை, வாழைங்கிறதும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கொஷின். வாழை, 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 வாழை. இதில் இந்த முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாழை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது ஒரு பொருள். அது என்ன பொருளை தருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது வாழை அப்படின்னு சொல்லும் போது இந்த வாழைன்றது வாழை மரத்தை என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். இது இந்த வாழை அப்படின்னு சொல்கிறது, இந்த வாழை அப்படின்றது மீன் வகைகளையும் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இடத்துல குறிக்கும். வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை, வாழை. சரிங்களா? நம்ம ஏற்கனவே இந்த கொஷினை வந்து ரிப்பீட்டட் கொஷினாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம இந்த கொஷின் பார்த்துருக்கோம். வாழை, வாழை. சரிங்களா? அதாவது இந்த வாழை அப்படிங்கிறது மீன் வகையை குறிக்கக்கூடியது. இந்த வாழை அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம்பெண்ணை குறிக்கக்கூடியது. வாழை குமரிகள் சாலை கடக்கையில். வாழை, சாலை, இது ரெண்டுமே வந்து ரைமிங்காக வரும். அப்படி பார்த்துக்கோங்க. வாழை, சாலை. அப்போ இது ரெண்டுமே ஒரே இயைபில் வருது, அதாவது ஒரே லகரத்தில் வருது. அப்போ வாழைனா இளம்பெண், வாழைனா மீன் வகை. அடுத்ததான் ஆற்றங்கரை, சாயக்கரை. சாயக்கரை, கடற்கரை. கோலத்தரை, வளையறை, கலங்கரை, கடற்கரை. இதுதான் சரியானது. சரிங்களா? சரி, இதோட நம்ம ரிப்பீட்டட் கொஷின்ஸ் பார்த்தோம். அதாவது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடுகளில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.